இன்னைக்கு வந்து நம்ம ஒருங்கிணைந்த தமிழர் திருநாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நான் காலையிலே சொன்ன மாதிரி போகி பண்டிகை, அப்புறம் பொங்கல், மாட்டு பொங்கல், திருவள்ளுவர் தினம் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒருங்கிணைந்த பொங்கல் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால இதுவரைக்கும் இருக்க ஒரு ஒற்றுமை வேற்றுமை அதை பற்றி மட்டும் சொல்லலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்துருக்கிறேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வர்றது போகி பண்டிகை தான். போகி பண்டிகைக்கு அடுத்த நாள் வந்து பொங்கல் வரும். ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, போகிக்கும் பொங்கலுக்கும் ஒரு நாள் தான் வித்தியாசம். ஆனால் பொங்கலுக்கும் போகிக்கும் ஒரு வருஷம் வித்தியாசம் இருக்குது. இதுதான் இந்த போகி வந்து இந்த மனுஷ பயன்களுக்கு சொல்ற ஒரு பெரிய தத்துவமே. இதுக்கு வந்து நீங்கள் கைதட்டணும், இல்லைன்னா சிரிக்கணும். ஏன்னா இல்லை, நான் ஒவ்வொரு தடவை ஜோக் சொல்லும் போது நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் எனக்கும் ஆறுதலாக இருக்கும். இது வந்து டிவி ப்ரோக்ராம் இல்லை, இடையில சிரிப்பு சொல்லி மொட்டை காமெடிலாம் சொல்றதுக்கு. இது லைவ் ஷோ. இதை நான் நாளைக்கு யூடியூப்ல போடுவேன். அதில் ஒரு 50,000 லைக் வரும். அது ஒரு லைக் உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல். ஒரு பொங்கலுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா இப்ப நம்ம தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிடலாம், கிறிஸ்மஸுக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஏன் பக்ரீத் கூட பொங்கல் சாப்பிடலாம். ஆனா பொங்கல் அன்னைக்கு வந்து தீபாவளியோ பக்ரீத்தையோ பொங்கல் சாப்பிட முடியாது, பொங்கல் தான் சாப்பிடணும். அப்படி ஒரு தனி சிறப்பு வந்து பொங்கலுக்கு இருக்குது. ஆனா அந்த பொங்கலையே நம்ம நிம்மதியாக சாப்பிட வராங்களா? யாரு நமக்கு வந்து வாட்ஸ்அப் அங்கிள் சொல்றேன். பொங்கல் வைக்கணும்னு நான் எவ்வளவு தடுத்து கேட்காம வீட்டில் வச்சாங்க. அதை சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அங்கிருந்து ராமேஸ்வரம் அவர் வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டில் பொங்கல்னு சொல்லிட்டு பாயாசம் விட்டாங்க, ஒரு கப்பை ஊற்றி. என்னங்க இப்படி இருக்குன்னு கேட்டா, எப்படி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா, எல்லாம் பொங்கலுக்கு அரிசி போடுவோம், பாயாசத்துக்கு ஜவ்வரிசி போடுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். எங்கள் வீட்டு பொங்கல் அப்படின்னாங்க. அப்புறம் அது முடிச்சு அப்படியே நைட்டு பிரசன்னா வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு பொங்கல் கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அது பொங்கலா இல்லை உப்மாவான்னு தெரியல. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி பொங்கல் இருக்கும். இப்போ வந்து இல்லை சமைச்சோம், அதான் பொங்கல் சமைச்சோம், சாப்பிட்டோம். இப்போ அதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்மெல்லாம் நிறைய நம்ம எல்லாமே பண்ணிருப்போம். இப்போ நம்ம வீடுகளில் வந்து பொங்கல் பண்ணுவோம். அப்புறம் வந்து கரும்பு வாங்கிட்டு வந்து அதை சின்ன சின்னதாக வெட்டி, ஒவ்வொரு அடியில் கரும்பு வெட்டி அந்த பொங்கலையும் கரும்பையும் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, பின்னாடி வீடுன்னு சொல்லி நம்ம கொடுத்து அனுப்புவோம். இப்போ அவங்க என்ன சொம்பையா, அவங்க பண்ணாங்கல்ல கரும்பு பொங்கல் பண்ணாங்கல்ல, அவங்க கரும்பு விட்டாங்கல்ல, அவங்களும் அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு பொங்கலும் கரும்பும் பக்கத்து வீடு எடுத்து வீட்டு கொடுத்து விடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 வீட்டு பொங்கல் அப்படியே சுற்றிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பொங்கலே ஒரு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வேற வீட்டுக்கு ட்ராவல் ஆகும். இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, புதுசாக ஒரு டெக்னிக் வந்துருக்குது. அந்த பொங்கல் கிண்ணத்துலையும் கரும்புலையும் ஒரு மச்சம் வச்சு அனுப்பிவிடணும். அந்த பொங்கல் அப்படியே இந்த சுற்றிட்டு அந்த பாத்திரம், அந்த பொங்கல் பாத்திரமும் அந்த கரும்பும் மச்சம் வச்ச கரும்பும் திரும்ப நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்னா வேற எவ்வளோ திரும்பி செட்டான அர்த்தம். இந்த திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருச்சுன்னா நம்ம தான் அவுட்டுல இருக்கோம். இது வந்து பொங்கல். இப்போ அதே பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது நம்ம கொண்டாடி செய்கிற பொங்கல் நம்ம சாப்பிட்டோம்னா அது மனுஷ பொங்கல். அதே தூக்கி சாப்பிட முடியாம நாய் நரி ஆடு மாடுக்கு போட்டோம்னா அது மாட்டு பொங்கல். இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து பொங்கல் அன்னைக்கு எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து அனுப்பிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்புறாங்க. எனக்கே கூட ஒருத்தன் அனுப்பணும். நான் கேட்டேன், நான் ஏன்டா எனக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்பியிருக்கேன் அப்படின்ட்டு. இல்லை பாஸ், நான் மாட்டுக்கு தான் இருந்தேன், உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்படி இருக்காங்க. தை பிறந்தால் வழிபிறப்புக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் ஒரு ஜெனரல் நம்பிக்கை. அவங்களுக்கு தை மாதம் அப்படின்னா ஒரு வழி பிறக்கும் அப்படின்ட்டு நிறைய முக்கியமான வேலையெல்லாம் தை மாதம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்காக வந்து மார்கழியிலையோ சித்திரையிலையோ பிறந்தவங்களுக்கு வழி மூடிக்குன்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு ஒரு பிறந்தா இருக்கும். அதுக்கு அர்த்தமே வந்து அந்த தை மாதம் ஆச்சுன்னா அறுவடையெல்லாம் பண்ணி
வயல் வழியாக சீக்கிரமாக ஊருக்குள்ளே போகலாம், அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கணும் அப்படின்றதுக்கு அர்த்தம். அதை நம்ம பயிர் வந்து அர்த்தத்தையே வேற மாதிரி மாற்றிட்டாங்க. ஏன்னா அவங்க புரிதலே அப்படிதான். நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட புரிதல் வந்து அதுக்கு உதாரணம் வந்து இப்போ திடீர்னு ஒரு கம்பெனி முதலாளி வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னார், டேய் எல்லாரும் நல்லா வேலை பாருங்க, 1ஆம் தேதி பிறந்தா எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுப்போம் நம்ம கம்பெனியில் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் எல்லாரும் கம்பெனி வந்து போயிட்டாங்க, எவ்வளோ வேலைக்கு வரல. முதலாளி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என்னடா கம்பெனிக்கு வரல அப்படின்ட்டு. அதுக்கு சொன்னேன், நீ தானே சொன்னேன் 1ஆம் தேதி பிறந்தா சம்பளம் தருங்க, நான் 5ஆம் தேதி பிறந்தேன், அவன் 25ஆம் தேதி பிறந்தான், அவன் 30ஆம் தேதி பிறந்தான், எப்படி சம்பளம் தருவேன்? அதனால நம்ம மக்களோட புரிதல் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இவருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.